கடல்கள் உருவாகிறது எப்படி? 50 வருஷ கால மர்மத்த உடைச்ச நாசா. பூமியோட நிலத்தட்டு நகர்வுகள் அப்புறம் அரிப்பு காரணமா அதோட ஆரம்ப கால வரலாறு அழிஞ்சு போச்சு. ஆனா நிலவு அப்படி கிடையாது. போன 400 கோடி வருஷங்களா நம்ம சூரிய குடும்பத்துல நடந்த ஒவ்வொரு மோதலையும் நிலவோட மேற்பரப்பு ஒரு டைரி மாரி குறிச்சு வச்சிருக்கு. பூமியோட பரந்த பெருங்கடல்கள் எல்லாமே விண்வெளியிலிருந்து விழுந்த விண்கற்களால உருவாச்சு அப்படிங்கிற பிரபலமான கருத்த நாசா விஞ்ஞானிகள் புதிய ஆய்வு முறியடிச்சிருக்கு. அப்பல்லோ விண்கலங்கள் மூலமா 50 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட நிலவோட மண்ண ஆய்வு செஞ்சதுல இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. பூமியில நிலத்தட்டு நகர்வுகள் அப்புறம் அரிப்பு காரணமா அதோட ஆரம்பகால வரலாறு அழிஞ்சு போச்சு. ஆனா நிலவுல கடந்த 400 கோடி வருஷங்களா நம்ம சூரிய குடும்பத்துல நடந்த ஒவ்வொரு மோதலையும் நிலவோட மேற்பரப்பு ஒரு டைரி மாரி குறிச்சு வச்சிருக்கு. நிலவோட தூசியில புதைஞ்சிருக்கக்கூடிய வேதியியல் ரேகைகள் கடந்த காலத்துல எந்த மாதிரியான விண்கற்கள் நம்மள தாக்குச்சு அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது. நாசாவோட ஜான்சன் விண்வெளி மையத்தைச் சேர்ந்த டோனி கார்கனோ தலைமையிலான குழு நிலவோட மண்ணுல இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஆக்சிஜன் ஐசோடோப்புகளை ஆய்வு செஞ்சது. பாறைகள்ல ஆக்சிஜன் ரொம்பவுமே அதிகமா இருக்கிறதால விண்கற்கள் மோதுறப்போ ஆவியானாலும் இந்த ஐசோடோப்புகள் நிலையா இருக்கும். இது மூலமா நிலவோட மண்ணுல எவ்வளோ விண்கற்கள் பொருட்கள் கலந்திருக்குது அப்படிங்கறத விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியும். நிலவோட மண்ணுல வெறும் 1% மட்டும்தான் கார்பன் நிறைஞ்ச விண்கற்களோட துகள்கள் இருக்குது. இந்த விண்கற்கள் சுமந்துட்டு வந்த தண்ணீரோட அளவை கணக்கிட்டு அத பூமிக்கு ஒப்பிட்டு பார்த்தப்போ ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. விண்வெளியில இருந்து வந்த இந்த விண்கற்கள் பூமியோட மொத்த கடல் அளவுல ரொம்பவே சின்ன பகுதியை மட்டும் தான் நிரப்பி இருக்க முடியும் அப்படிங்கிறது கணக்கீட்டுல தெரிய வந்திருக்கு. அதாவது நாம பெருங்கடல்கள் உருவாகிறதுக்கு விண்கற்கள் முதன்மை காரணம் கிடையாது. இந்த ஆய்வு பூமியோட தண்ணீர் மர்மத்தை தீர்க்க உதவாட்டியும் கூட நிலவு பயணத்துக்கு இது ரொம்பவுமே முக்கியமானது. விண்கற்கள் மூலமா வந்த தண்ணி நிலவோட தென் துருவத்துல இருக்கக்கூடிய நிழல் படிஞ்ச பகுதிகள்ல பனிக்கட்டியா உறைஞ்சிருக்கலாம். நாசாவோட ஆர்மிடஸ் 2 விண்கலம் மூலமா நிலவோட துருவ பகுதிகள்ல இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்படுறப்போ பூமியோட தண்ணீர் உண்மையில எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற மர்மத்துக்கு முழுசான விடை கிடைக்கலாம்.